இருக்கிறீர்கள். நிச்சயமாக நேரம் 8:34. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க தேவ செய்தி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பாஸ்டர் வெங்கட் அவர்கள். அமெரிக்க தேசத்தில இருந்து இணைப்பிருக்கும் பாஸ்டர் நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் அம்மா, எப்படி இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வெளிச்சத்தை கொடுக்க சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறீர்கள். அப்படியாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம். நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தில் ஆரம்பிப்போம். இரக்கம் கிருபை உள்ள பரம தகப்பனே, உம்முடைய வார்த்தை உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக எங்களுக்கு போதித்தருளும். உம்முடைய நாமத்திற்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக ராஜா. அந்த வெளிப்பாட்டு ஞானத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். அன்பு இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மனம் திரும்புங்கள்ங்கிறத பார்க்க போற வசனம் லூக்கா 15:1, மத்தேயு 4:17. லூக்கா 15 படிக்கிறேன். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் சேர்ந்தார்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க பாவிகள், ஆயக்காரர்கள், வியாதியஸ்தர்கள் இவங்கெல்லாம் இயேசு கிட்ட வந்தாங்க. பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிட்ட வரல. இப்ப இவர் இயேசு பாவிகள், ஆயக்காரர் கூட இங்க போஜனம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து அவங்க சொல்றாங்க பாருங்க, 2ஆம் வசனம். அப்பொழுது பரிசேயரும் வேத பார்க்கும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார்கள். இப்ப யூதர்கள்லாம் யூதர் அல்லாதவர் கூட சாப்பிட மாட்டாங்க. சின்னர்ஸ் கூட, பாவிகள் கூட சாப்பிட மாட்டாங்க. ஆயக்காரர்கள் கூட சாப்பிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. ஏன்னாக்க ஒருத்தர் கூட நம்ம சாப்பிடும்போது அது ஈக்குவல் ஃபெலோஷிப் ஆகி போகுது. அவங்க ஒருத்தர் கூட நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்க நீங்களும் அவங்களும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஆகி போகுது. அதனாலதான் இப்ப தமிழ்நாட்டுல அந்த ஜாதி ஒழிப்பு போராட்டம் நடக்கும்போது தந்தை பெரியார்லாம் சமபந்தி போஜனம்னு பண்ணாரு. சமபந்தி போஜனத்துல அவர் பிராமணன் நினைக்கிறேன், பிராமணன் நாயுடுவோ, அவர் எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்க அவங்க கூட எல்லாம் உட்காந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒண்ணு, மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக சமபந்தி போஜனம் தமிழ்நாட்டுல பண்ணாங்க. இந்த ஜாதி ஒழிப்பு மூவ்மெண்ட் நடக்கும்போது 60s, 70s, 80s இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. இங்க யூதர்கள்லாம் யூதர் அல்லாதவர்களோட பண்ணாக்க அவங்க கௌரவம் குறைஞ்சு போயிடும், அவங்க நம்ம அங்கீகரிக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூதர்கள் யூதர் அல்லாதவர்கிட்ட, கிரேக்கர்கள் கிட்ட, மற்றவங்க கிட்டக்க பாவிகள் கிட்ட, எஸ்பெஷலி ஆயக்காரர்கிட்ட சாப்பிடவே மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. சாப்பிட்டாலும் சடங்காச்சாரம்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்க பார்த்தாக்க நம்முடைய நாயகனாகிய இயேசு கிறிஸ்து தாராளமா போய் அவங்களை ஏற்றுக்கிறாரு. இப்போ ஆண்டவர் எல்லாரையும் ரட்சிக்க வந்தாரு. God so loved the world. ஆண்டவர் உலகத்துல இருக்க எல்லா மனுஷரும் எல்லாரையும் அவர் நேசிச்சாரு. அதனால எல்லாரையும் ரட்சிக்க அவருக்கு வாஞ்சை. ஆனா பாத்தீங்கன்னாக்க பைபிள் காலத்துல பாவிகள், ஆயக்காரர் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க தான் இயேசு கிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் அவர் சொல்றாருல, இந்த மாதிரி 100 நீதிமான்கள் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவியே பரவாயில்லங்கிறார் ஒரு இடத்துல நினைக்கிறேன். இப்ப என்னன்னாக்க எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று ஞாபகம் வருது. இந்த பிரபலமான கதை. இங்க அமெரிக்கால கென்னத் ஹேகன் ஒரு பிரிச்சர் இருக்காரு, அவர் பேச கேட்டிருக்கேன் நான். இதை என்ன ஆச்சுனாக்க அவர்கிட்ட அவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி முடிச்சாராம். முடிச்ச உடனே ஒரு ஆள் வந்தாராம், சொன்னாராம், இந்த மாதிரி நான் கிறிஸ்டியனா இருக்கேன், எனக்கு மோசமான வார்த்தைகள்லாம் பேச பிடிக்காது, நான் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிறேன், என்னை தவிர எல்லாருமே அங்கே நான் கிறிஸ்டின்ஸு, அவங்க லாங்குவேஜும் எல்லாமே ரஃப்பாக இருக்கு, கண்ணா பின்னாடி பேசுகிறாங்க, அங்கேருந்து நான் எனக்கு வேற வேலை கிடைக்கிற மாதிரி எனக்கு ஜெபம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாராம் அந்த ஆள் இந்த போதகர்கிட்ட. இந்த போதகர் சொன்னாராம், கண்டிப்பாக உனக்கு ஜெபம் பண்ண முடியாது அப்படின்ட்டாராம். உடனே அந்த ஆளுக்கு பயங்கர கோபம், என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க போதகரா நீங்க எனக்கு ஜெபம் பண்ணி வேற வேலை கிடைக்கிற ஜெபம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டாராம் அவரு. அதுக்கு இந்த போதகர் சொன்னாராம், இந்த பாருப்பா, உப்பு இருக்கு, உப்பு ஜாடிக்குள்ள இருக்கிறது நல்லதா, அந்த உப்பு சாப்பாட்டுலயோ அல்ல அந்த மீட் இருக்குல்ல, கறி, அதுல இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டாராம். அந்த ஆள் சொன்னாராம், ஜாடியில இருந்தா யூஸ்லெஸ்ஸுங்க, உபயோகப்படாது,
ஜாடியில் இல்லாம அது மீட்லயோ அல்லது வெஜிடபிள்லயோ இருந்தா அதுக்கு வந்து உபயோகப்படும். அப்பதான் அது சாரமா இருக்கும் அப்படின்னாராம் அவரு. கரெக்டா சொல்லிட்டப்பா. நீ தான் உப்பு அந்த இடத்துக்கு. நீ அந்த உப்பு இருக்கிறதுனால அங்க இருக்கவங்களாம் அவங்களாலாம் ரட்சிக்கப்பட முடியும். அவங்களாம் ரட்சிக்கப்பட முடியும். அந்த உப்பு நீ வந்து அங்க இருக்க வேணா, ஜாடிக்குள்ள தான் இருப்பேன், சர்ச்சுக்குள்ள தான் இருப்பேன்னாக்கா நீ பிரயோஜனம் இல்லை அப்படின்னாராம். உடனே அந்த ஆளுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த அந்த மாதிரி நினைக்கலையா அவர். அவர் வந்து ரட்சிப்புகளை மக்கள் நடத்த ஆரம்பிச்சார். இது கதை தான். இப்போ அந்த மாதிரி இயேசு வந்து இவங்களோட எல்லாம் உலாவுறாரு, அவர் கூட போஜனம் பண்றாரு. அதை பார்த்து இவங்க எல்லாம் முணுமுணுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க பாவிகளும் மாயக்காரனும் அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க இயேசுவை. ஆனா பரிசேயர் சதுசேயரும் அவரை வந்து மோசமா பண்ணாங்க. இப்ப பாருங்களேன், மத்தேயு 27:42 அங்க போக வேண்டாம், நான் படிக்கிறேன் அந்த வசனத்தை. மத்தேயு 27:42 அதுல பாத்தீங்கன்னாக்க, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக்குள்ள திராணி இல்லை அப்படின்னு இயேசுவை பத்தி மத்தேயு 27 பிரதான ஆசிரியர் மூப்பரும் பரிகாசம் பண்ணி சொல்றாங்க. அவங்க சொன்னது முக்காலும் உண்மை. ஏன்னாக்க இயேசு வந்து மற்றவர்கள் தான் ரட்சித்தார், அவர் ரட்சிக்கல, அவர் ரட்சித்துக் கொள்ளவில்லை. மற்றவங்களை ரட்சிக்கிறதுக்கான அவர் வந்தாரு. அதே மாதிரி யோவான் 18:44 பாத்தீங்கன்னாக்க, இங்க போக வேண்டாம், நான் எடுத்து படிக்கிறேன். 18:14 ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நலமா இருக்கும் என்று யூதருக்கு ஆலோசனை சொன்னவன் இந்த காய்பாவே. காய்பா சொல்றாப்ல, ஜனங்களுக்காக ஒரு ஆள் சாகிறது பரவாயில்ல அப்படின்ட்டு. அப்படிதான் இயேசு, அந்த மாதிரி தான் இயேசு மடிஞ்சு அப்படிதான் இயேசு வந்து தன்னைத்தானே பாவ நிவாரண பலியாக சிலுவையில கொடுத்தாரு அவரு. திரும்பி இந்த இதுக்கு வரும் லூக்காவுக்கு. பாத்தீங்கன்னாக்க, இப்ப மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு வந்தாரு இங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க, இப்ப மனம் திரும்புறதுன்னா என்ன அப்படின்னு கேள்வி வருது. மனம் திரும்புதுனாக்க நம்ம நடக்கிற மாதிரி நடக்காம அதுக்கு மாறி தேவனுடைய வழியில் நடப்பது தான் மனம் திரும்புதல். ரிப்பென்ட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ ரிப்பெண்ட்னாக்க நம்ம வந்து மனம் கசிஞ்சு அந்த மாதிரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரிப்பெண்ட்னா என்ன? நம்முடைய சிந்தனைகளை மாத்திக்கிறோம். நம்ம மாத்திக்கிட்டு ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறோம். பாருங்களேன், இப்ப பவுல் இடத்துல சொல்லுவாரு, இஃப் சம்படி இஸ் ஸ்டீலிங் லெட் ஹிம் நாட் ஸ்டீல், லெட் ஹிம் ஒர்க் அண்ட் பிளஸ் அதர்ஸ்னு போட்டிருப்பாரு, எஃபேசியன் நினைக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி நம்முடைய விஷயங்களை நம்ம வந்து மாத்தி ஆண்டவரோட வழியில போகும் பொழுது நம்ம வந்து மனம் திரும்புறோம். அந்த மாதிரி மனம் திரும்பும் போதுதான் நமக்கு வந்து நம்ம வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறோம். இப்ப பாருங்களேன், நம்ம வந்து மனம் திரும்ப, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்துவா இருந்தேன். நான் வந்து இந்து கோயில்ல கும்பிட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் இப்போ கண் திறக்கப்படல. கண் திறக்கப்பட்டது அந்த மனம் திரும்பி நான் வந்து ஆண்டவரை இயேசுவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு அவர் கூப்பிட்டாரு, போனேன். அவனை தேர்ந்தெடுத்தார், ராஜ்யத்துக்குள்ள வந்தேன். வந்த பிறகு வார்த்தையின்படி நடக்க முயற்சிக்கிறேன். அதுதான் மனம் திரும்புதல். நம்ம போற போக்குல போகாம, நம்ம விஷயத்த, நம்ம காரியங்களை, நம்மளோட ஓன் திங்க பண்ணிட்டு இருக்காம, ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள வந்த பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, வசனத்தின்படி, அந்த வசனத்தின் வெளிச்சத்தின்படி நடக்கிறது தான் மனம் திரும்புதல். இப்ப இந்த மனம் திரும்புறதுக்காக தான் ஆண்டவர் வந்தார், வந்து கூப்பிடுறாரு அவர். மத்தேயு 4:17 பாத்தீங்கன்னா, அதை படிக்கிறேன் திருப்பி. மத்தேயு 4:17 4:17 அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படின்னா என்ன? கிங்டம் ஆஃப் காட் இஸ் நியர்பை. இயேசு வந்துட்டாரு, அவர் சிலுவையில ஏற போறாரு, பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக எல்லாருக்கும் கதவு திறக்க போகுது. அதுக்காக சொல்றாரு, பரலோக பக்கத்துல இருக்கு, மனம் திரும்புங்கள், நீங்க பழைய வழியில போகாதீங்க. அதே தான் யோவான் சொன்னாப்ல, பழைய வழியில போகாதீங்க, உங்க மனத்தை திரும்பி நீங்க வந்து ஆண்டவர் வழியில போங்க. மனது மனது மாறி மறுரூபமாகி நீங்க வந்து ஆண்டவரோட வழியில நடங்க. அதுதான் வந்து உண்மையான மனம் திரும்புதல். அப்படி மனம் திரும்பும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாறுது. அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும் பொழுதுதான் நமக்கு வந்து ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, நம்முடைய ஆசீர்வாதம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. நம்ம வந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், மற்றவர்களை வழிநடத்த வேண்டும். அதுக்காக தான் வந்து நம்ம மனம் திரும்பி ஆண்டவர் நம்ம ரட்சிக்கிறாரு. இங்க பாருங்களேன், 1 யோவான் 1:7 பார்ப்போம். 1 யோவான் 7:9
பீட்டர் ஜான். ஓகே, பீட்டர் ஜான் சொல்றது 1 யோவான் 7. 1 யோவான் 7:9 பார்த்தீங்கன்னாக்க 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறதுனாலே ஒளியில நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்புக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாருங்களேன், அவர் ஒளியில் இருக்கிறது போல் நாமும் ஒளியிலே நடந்தால். இப்போ வந்து மனம் திரும்பின பிறகு நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு வெளிச்சத்தில் நடந்துட்டு நம்ம வந்து திருப்பி இருட்டுக்கு போயிடக்கூடாது. மனம் திரும்பினதும் நம்ம திசையா மாறி போச்சு. நம்ம வந்து இருட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தோம், ஆண்டவர் மனசை திருப்புறாரு, ரட்சிப்பை கொடுக்குறாரு, மனம் திரும்பியாச்சு, தேவராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு. அந்த திரும்பின பாதையில அவரை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும், லக்கையை நோக்கி ஓடணும். அவர் வச்சிருக்க விஷயத்தை நம்ம பண்ணணும், அவரை ஃபாலோ பண்ணணும். அவரை இயேசு ஐ ஹேவ் டிசைரட் டு ஃபாலோ ஜீசஸ் இங்கிலீஷ் ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இயேசுவை பின்பற்றி நடக்க வேண்டும். எப்படி இயேசுவை பின்பற்றி நடக்கிறது? வசனத்தை படிப்பதன் மூலமாக, வசனத்துல வர வெளிப்பாட்டு ஞானத்தில் நடப்பதன் மூலமாக, வசனத்தின்படி நடக்கும் பொழுது நம்ம வந்து இயேசுவை பின்பற்றி அவர் வழியில போயிட்டு இருக்கோம், அவருக்கு கீழ்ப்படுகிறோம். அப்படி பண்றதுதான் உண்மையான மனம் திரும்புதல். நம்ம எப்ப அந்த ஏதாவது சின் பண்ணி ஏதாவது பாருங்களேன், கோவம் வருது, நீங்க ஏதாவது பண்றீங்க, நடக்குது அப்படின்னாக்க நம்ம வந்து எப்ப மார்க் மிஸ் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து இயேசு நம்ம மேல பரிசுத்தாவியின் மூலமாக நம்மை கழுவுகிறார். அதான் 1 யோவான் 7:9 போட்டிருக்கு. என்னக்கா அவர் வந்து பிதாவாகிய தேவனுக்கு வலது பார்சல் உட்கார்ந்து நமக்காக அவரு வாதாடிக்கிட்டு வழக்காடிக்கிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சொல்றாரு, பாருங்க இந்த ஈவினிங் புதன்கிழமை சாயங்காலம் எல்லாரும் உட்காந்து சங்கமத்துல நம்ம இது தேவன் வார்த்தையை படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி நமக்கு அவர் வந்து ரட்சிக்கிறாரு. இன்னொரு வசனத்துல போட்டிருக்க ரோமன்ஸ் 2:4, குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் மென் டு ரிபெண்டன்ஸ். ஆண்டவர் மிகவும் கிருபை உள்ளவராக இருப்பதனாலே மக்கள் அந்த கிருபை வந்து உங்களை வந்து அவர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறதுனால நீங்க வந்து அவர் மனசை புண்படுத்தாம அவர் நினைக்கும் வண்ணம் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வருது. ஆண்டவருடைய நல்ல ரோமன்ஸ் 2:4 பார்ப்போமே. ரோமர் 2:4, குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் ரிபெண்டன்ஸ் இங்கிலீஷ்ல வரும். ரோமன் 2:4 தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாங்க. பாருங்களேன், தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. தயவு நமக்கு இருப்பதனால அவர் மனசு நோகக்கூடாது, நமக்கு இவ்வளவு நல்லது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்னஸ் ஆஃப் காட் லீட்ஸ் us to repent and follow Jesus. அதனாலதான் நாம வந்து ரிப்பெண்ட் பண்ணிட்டு ஆண்டவருடைய பாதையில போறது ரொம்ப முக்கியம். ஆண்டவரின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். இப்ப இந்த ரிப்பெண்டன்ஸ் சொல்லும் பொழுது நீங்க வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரிப்பெண்ட்னாக்க ஒரே ஒரு மன்னிப்பு தான் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட, அப்படி கிடையாது. நம்ம வந்து ரிப்பெண்ட்னாக்க நம்ம கம்ப்ளீட் டைரக்ஷன் மாறிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் காட்டும் ஆண்டவர் காட்டும் பாதையில நம்ம நடப்பதுக்கு பேர் தான் ரிப்பெண்டன்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணாலும் நம்ம பழசெல்லாம் லெட் பைகான்ஸ், பழையன ஆண்டவர் பழசெல்லாம் நம்ம விட்டுட்டு லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் இங்கிலீஷ் சொல்றாங்களா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து ஆண்டவர் பாதையில ஆண்டவரை நோக்கி போகணும். நம்ம வந்து பழச நினைச்சு தயங்குறதோ பயப்படுறதோ பழச நினைச்சு கவலைப்படுறதோ நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போறது கிடையாது. நம்ம வந்து ஆண்டவர் நம்ம மன்னிச்சுட்டாரு, ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எப்ப நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாலும் 1 John 1:7-19 படி நம்முடைய தப்புக்களை நம்ம அறிக்கையிட்டு அதை வந்து அவருடைய ரத்தத்துக்குள்ள கொடுத்து நம்மை சுத்திகரித்து கொண்டு அவர் காட்டும் பாதையிலே மனது மாறி மனம் திரும்பி ரிப்பெண்ட் பண்ணி அவர் காட்டும் வழியில நம்ம நடக்கணும். அப்படி நடக்கிறது தான் வந்து உண்மையான ரட்சிப்பு. அப்படி பண்ணும் பொழுது நம்ம வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசீர்வாதமா இருப்போம். இதை வலியுறுத்துற மாதிரி ஒரு கதை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, த கிராஸ் அண்ட் ஸ்விட்ச் பிளேட்னு இந்த கதைக்கு பேரு. இது வந்து ரொம்ப பிரபலமான கதை. 1970s நினைக்கிறேன் இந்த கதை நடந்தது, நியூயார்க் சிட்டியில் நடந்துச்சு. என்ன ஆச்சுனாக்க, நிக்கி க்ரூஸ்ங்கிறது வந்து ஒரு மாவுன்னு ஒரு கேங் இருக்கு, மாவுன்னு சொல்லுவாங்க அதை. அந்த கேங்ல வந்து
இந்த கதை இங்க இருக்கு. நிக்கி க்ரூஸ். ஒரு நிக்கி க்ரூஸ்ங்கிற ஆள் வந்து பயங்கர ரவுடி. நியூயார்க் சிட்டில அவர் வந்து மாமாங்கிற கேங்குக்கு தலைவனோ உப தலைவனோ தளபதி மாதிரி. அந்த ஆள் வந்து எக்கச்சக்கத்துக்கு கொலை கொள்ளை அப்படின்னு கண்ணா பின்னான்னு நியூயார்க் சிட்டியை ஒரு குலுக்கிட்டு இருந்த ஆள் அவர். அவர் வந்து அவர் சின்ன வயசுல ரொம்ப அடிபட்டதுனால அவர் வந்து எல்லாரு மேலே கோபம். அவர் கோபத்துல பயங்கரமா பண்ணுவார். இது வந்து ஸ்ட்ரீட் கேங்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எல்லா ஊர்லயும் நிறைய ஸ்ட்ரீட் கேங்ஸ்லாம் இருக்கு. நியூயார்க்ல இருக்கு, கனடிகட்ல இருக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கு. அந்த ஸ்ட்ரீட் கேங்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்க, அவங்க சுவிட்ச் பிளேட் வச்சிருப்பாங்க கையில. அந்த சுவிட்ச் பிளேட் தட்டினா அது வந்து டபக்குன்னு ஓப்பன் ஆகும். அதை வச்சு குத்திட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடுறது. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட் கேங், தெரு ரவுடிகள், அவங்க வந்து எல்லாரையும் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஜெயிலுக்கு போவாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி வந்து அகெயின் அதே சுவிட்ச் பிளேட் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப டேவிட் வில்கர்சன் ரொம்ப பிரபலமான மனுஷர். அந்த புக்கு பயங்கர பிரபலமான புக்கு, த ஸ்விட்ச் அண்ட் த கிராஸ் அண்ட் த ஸ்விட்ச் பிளேடு. அதை எழுதினவர் டேவிட் வில்கர்சன். அவர் வந்து நியூயார்க் சிட்டில போய் எப்படி இந்த மக்களை நம்ம ரீச் அவுட் பண்றது, எப்படி இவங்களை அணுகி சால்வேஷன் சொல்றது, எப்படி ரட்சிப்பை பற்றி இவங்களுக்கு சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு ஜமாலம் பண்ணிட்டு அவர் வந்து அந்த தெருவுக்கு போனாராம். போனதும் அங்கே போய் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்களாம். யாரு? நிக்கி க்ரூஸ் மற்ற ரவுடிகள் கிட்டலாம். அதை கேட்டதும் நிக்கி க்ரூஸ் வந்து சுவிட்ச் பிளேட டப்புன்னு தட்டிட்டு அவர் குத்த வந்தாப்லையும். அப்ப டேவிட் சொன்னாராம், உன் கத்தியை வச்சு நீ 1000 தடவை குத்தி எனக்கு கண்ட திண்டமா வெட்டி போட்டாலும் வெட்டி போட்ட ஒவ்வொரு பீஸும் இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படித்தான் சொல்லும். நீ வந்து எனக்கு குத்துப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு நின்றுட்டு இருந்தான் குத்துறதுக்கு. அதை கேட்டது நிக்கி க்ரூஸ் மனசு உடைஞ்சிருச்சான். அவன் இந்த நிக்கி க்ரூஸ் வந்து யார் அவனை பயமுறுத்தினாலும் யார் அவனை அடிக்க வந்தாலும் பயப்படத ஆளு. ஆனா அன்பு அவனை அடிச்சிச்சு பார்த்தீங்களா? அப்படி சொன்னது இயேசு அன்பு வந்து அவரை நிறைச்ச பிறகு உடனே நிக்கி க்ரூஸ் வந்து ஆண்டவர் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து ஒரு ஊழியக்காரராக அவர் லைஃப் ஆண்டவர் கொடுத்துட்டு ஊழியக்காரராக மனம் திரும்பி இயேசுவின் பாதையில் அவர் சென்றாராம். அது வந்து பயங்கர ரேடிக்கல், ஆச்சரியமான மனம் திரும்புதல். அதை வந்து ஒரு புக்கா எழுதினாங்க இவர் டேவிட் வில்கர்சன் கதையை. அதே கதையை வந்து இப்போ 1970 ஒரு படமாவும் எடுத்திருக்காங்க 1970. அதனால ஆண்டவரோட அன்பு நம்ம வந்து மனம் திரும்ப வைக்குது. அதனால நம்ம வந்து சுவிசேஷம் சொல்லணும் இந்த வருஷத்துல அப்படின்னாக்க போய் எல்லார்ட்டையும் போய் நீ வந்து நரகத்துக்கு போறேன்னு சொல்லக்கூடாது. அது அவங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன சொல்லணும்? இந்த டேவிட் வில்கர்சன் மாதிரி இயேசு உண்மை நேசிக்கிறார், இயேசு உனக்காக மனதுருகுகிறார். இப்போ லூக்கா 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம்ல, லாஸ்ட் ஷீப், லாஸ்ட் காயின் அண்ட் லாஸ்ட் சன், தொலைந்து போன நாணயம், தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன மகன். அதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது. அவர் சதுசேரையும் ஆயக்காரரையும் பாவிகளையும் ரட்சிக்க வரல. நியாயமா நீதிமான்களாக எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் ரட்சிக்க அவர் வரல. அவர் வந்து பாவிகளையும் ஆயக்காரரையும் ரட்சிப்பதற்கு, அவன் பாவிகளை ரட்சிக்க ஆயக்கார ரட்சிக்க தான் வந்திருக்காரு அவர். அதனால லாஸ்ட் காயின், தொலைந்து போன ஆடு, தொலைந்து போன நாணயம், அது ரொம்ப, அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை டைம்ல நமக்கு. அந்த மாதிரி லாஸ்ட் பீப்புள், இந்த மாதிரி வழி தப்பி போனவங்க, இந்த மாதிரி பிரச்சனை மாட்டிட்டு இருக்கவங்க, அவங்க தான் ஆண்டவர் வந்து ரட்சிக்க வந்திருக்காரு. அவர் தான் அவங்களுக்கு வேணும். மொத்தம் எல்லாரும் வேணும், உலகத்துக்கு எல்லாரும் வேணும். ஆனா இவங்களை ரட்சிக்க தான் முக்கியம் வந்தார். அதனால தான் நம்ம வந்து சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். முக்கியமா கஷ்டப்படுறவங்களுக்கு சொல்லணும். இப்ப நம்ம சொல்லிட்டா யார் சொல்ல போறா? அப்பதான் அவங்க வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. சொல்லிட்டு நம்ம சின்ன ஜெபத்தோட நிற்போம். Father, we come to you this wonderful evening in the mighty matchless name of Jesus Christ, our Lord and Savior, Lord. I ask you, Father, to bless everyone who is listening to us, Father. I ask you, Lord, to enable us to share the gospel to people this year, Father. Let us help us, Lord, to win souls for your kingdom, Lord. God so loved the world, he gave his only begotten Son. So whosoever believeth in him shall not perish, but have everlasting life. I ask you, Father, let this world be saved. People around us be saved, O Lord. Use all the people who are listening to my voice as mighty instruments of you, Father. Let them reach out to the brethren. Show them Jesus Christ, Lord. I ask you, Lord, let the power of the living God be expressed through us, O Lord, so that many mighty miracles, because you said in your word, O Lord, this generation will not believe
if the preaching is not accompanied by signs, wonders, and miracles. I believe it's in John 4. I ask you, Father, in the name of Jesus Christ, by the power of your Holy Spirit, to enable us to share the gospel, preach the gospel this year, Lord. Let many, many souls be won this year. Let this world be transformed by the power of the Holy Spirit. Thank you, Father. In the name of Jesus Christ, we pray. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ரட்சிப்புக்குள் மக்களை நடத்த நீர் கிருபை செய்யும் ராஜா. நாங்கள் உம்முடைய வசனத்தை போதிக்கும் பொழுது மார்க் 16, 17, 18 வசனத்தின்படி சயின்ஸ், ஒண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள்ஸ், அற்புதங்களாலும் அடையாளங்களும் உம்முடைய வார்த்தையை நிரூபித்து மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தும் ராஜா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை வெளிப்படுத்தினால் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுத்தீர்கள், பெற்றுக்கொண்டோம் வெளிச்சத்தை. அது மாத்திரமல்ல, நல்ல கதை மூலமாக எங்களுக்கு அந்த சத்தியத்தின் ஆழத்தை அழகாக போதித்தீர்கள். நிச்சயமாக நாங்கள் வெளிச்சத்தையும் மறக்க மாட்டோம், கதையையும் மறக்க மாட்டோம். அவ்வளவுத்துக்கு அருமையாக பேசியிருக்கார். அதாவது மனம் திரும்புகள் பரலோராட்சியம் சமீபித்திருக்கிறது என்று லூக்காயின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் அடிப்படையிலும் மனம் திரும்பும் பொழுது அந்த ரட்சிப்பு கிடைக்கிற அந்த ரட்சிப்பை நாங்கள் எப்படி, அந்த ரட்சிப்பு என்றால் என்ன, அது நமக்கு பாராட்டு தயவு, அந்த வழியில அவர் நடக்க வேண்டும். அப்படியாக அந்த விட்ட ரட்சிப்பு மற்றவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷமாக வெளிப்படுத்த வேண்டும். அதுவே நாங்கள் ஒளியில நடந்து ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அந்த ஒளி அங்கே அவர்களையும் பிரகாசிக்கும். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் நமக்கு வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தில் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை. நன்றி பாஸ்டர். கற்றுக் கொடுத்த உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் ஊழியர்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தம் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்க மிகுந்த சமாதி கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். நன்றி அம்மா, உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.